அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நான் யார்? Who am I? இந்த வார்த்தையை கேட்டவுடனே நம் அனைவருக்கும் நினைவிற்கு வருபவர் பகவான் ரமண மகரிஷி. நம் மனம் எப்பொழுதும் ஒரு அடிமை சக்கரத்தில் சிக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் நான் யார் என்ற சத்தியம் தெரியாத காரணம். அந்த சத்தியம் நமக்கு புலப்படவில்லை. நான் யார் என்ற கேள்வி எப்பொழுது ஒருவருக்குள் எழுகிறதோ அப்பொழுது அவர் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்று அர்த்தம். ஆன்மீகம் என்பது ஆத்மாவை பற்றிய அறிவியல். நான் பல வருடங்களாக தியானம் செய்து வருகின்றேன். எத்தனையோ பிரமிடுகளை கட்டி இருக்கின்றேன். எண்ணிலடங்கா சாகாகாரம் சைவ உணவு பிரச்சாரங்களையும் தியான பிரச்சாரங்களையும் செய்திருக்கின்றேன். இவையெல்லாம் ஆன்மீகம் இல்லையா என்று கேட்டால் அவையெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. உண்மையில் ஆன்மீகம் என்பது நமக்குள் நான் யார் என்ற கேள்வி எப்பொழுது உதயமாகின்றதோ அப்பொழுது நாம் அந்த க்ஷணம் ஆன்மீகத்திற்கு ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று பொருள். நான் யார்? ரமண மகரிஷியிடம் பலரும் பலவிதமான பிரச்சனைகளையும் கேள்விகளையும் கேட்டபடி அவரிடம் செல்வார்கள். ரமண மகரிஷி சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை அவர்களிடம், நான் யார் என்ற கேள்விக்கான விடையை தெரிந்து கொண்டு வா, பிறகு நான் உனக்கு விடையளிக்கின்றேன் என்பார். நான் யார் என்பது ஆத்ம விசாரணை. ஆத்ம விசாரணை ஒன்றினால் மட்டுமே நாம் நம்முடைய சுயத்தை ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியும். இந்த உலகத்தில் எவ்விதமான வழிகள் பல இருந்தாலும் அவற்றில் ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியாது. அசலான அந்த மூலத்தை அடைய வேண்டும் என்றால் ஒன்றே வழி, நான் யார் என்ற சுய பரிசீலனை.
ஆத்ம விசாரணை மூலமாகத்தான் அதை அடைய முடியும். அது ஏதோ ஒரு வெளி உலகத்தினுடைய தொடர்புகள் அல்ல, விஷயங்கள் அல்ல. அது நம் உள்ளுக்குள், உள் உலகத்திற்கு, உள் பயணத்திற்கான ஒரு வழி. இங்கு புலப்படும் இந்த பௌதீக சரீரத்திற்குள் இருக்கும் அந்த மனிதன் யார்? நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஒருவர் யார்? இதை அறியாமல் எத்தனையோ கிரந்தங்களை வாசிப்பதாலும், எத்தனையோ குருமார்களுடைய சொற்பொழிவுகளை கேட்பதினாலும் தினம் தினம் மணிக்கணக்கில் தியானம் செய்து வருவதாலும் அது கிடைத்திடாது. அது எப்படி கிடைக்கும்? எப்படி நாம் ஆன்மீகத்தில் இருக்கின்றோம் என்று நாம் தெரிந்து கொள்வது என்றால், நமக்குள் நான் யார் என்ற கேள்வி உதயமாக வேண்டும். ஓகே, நான் யார் என்ற கேள்வியை நமக்கு நாமே தொடுத்து கொண்டால், மேடம் நான் யார் என்றால் நான் ஒரு ஆத்மா. இதை எப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் ஒரு ஆத்மா என்று எப்படி சொல்கிறீர்கள்? எஸ் மேடம், நான் பகவத்கீதையில் படித்தேன், பல கிரந்தங்களில் வாசித்தேன். அவற்றில் இருந்த அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. பல ஞானிகள், குருமார்கள் சொன்னதை கேட்டிருக்கின்றேன். நான் ஒரு ஆத்மா, அதனால் நான் ஒரு ஆத்மா என்று சொல்கிறேன். அதுவல்ல, உங்களுடைய எத்தனையோ பெயர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் சொல்வது அல்ல. உண்மையாக உங்களுக்குள் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், உங்களுடைய ஆன்மாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம்முடைய மனதிற்குள் போட்டுக்கொண்ட விஷயங்களின் வாயிலாக எந்த ஒரு வார்த்தைகளும் வரக்கூடாது. நம்முடைய ஆழ்ந்த மனதிலிருந்து, ஆன்மாவுக்குள் இருந்து வர வேண்டும். அந்த வார்த்தைகள் தான் சத்திய வார்த்தைகள். இந்த ஆன்மீகம் என்பது நம்முடைய சுயத்தை, மூலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல், அறிவு. பத்ரிஜி அவர்கள்
சொல்லுகையில் ஒவ்வொருவரும் சரியாக முறையாக 41 நாட்கள் தியானம் செய்தால் அவர்கள் தியான நிலையிலிருந்து யோக நிலையை அடைவார்கள் என்கிறார். அப்படியென்றால் யோக நிலை என்பது எல்லையில்லா அந்த பரந்து விரிந்து இருக்கும் அந்த சைத்தன்யம், அந்த தூய விழிப்புணர்வு, அந்த ஆத்ம சாட்சாத்காரம், அதை நாம் உணர முடியும். ரமண மகரிஷியிடம் ஒவ்வொருவராக வந்து தன்னுடைய பிரச்சனைகளை, துக்கங்களை தீர்ப்பதற்காக பல கேள்விகளை முன்வைப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில், நீ யார் என்பதை தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிடுவார். ஒருமுறை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரமணாசிரமத்திற்கு செல்கிறார். அங்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு ஒவ்வொன்றையும் கவனிக்கின்றார். எத்தனையோ பேர் ரமணரிடம் வருகை புரிந்து தன்னுடைய கஷ்டங்களை, துக்கங்களுக்கான காரணங்களை சொல்லி அதற்கான தீர்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சிலரோ தனக்குள் எழும் சந்தேகங்களுக்கான தீர்வை அறிவதற்காக வருகை புரிகிறார்கள். இப்படியாக பல 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 விதமான பிரச்சனைகளோடும் காரணங்களோடும் வந்து குவிகின்றன. இவற்றையெல்லாம் பொறுமையாக அமர்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரமணருடைய சொல்லின் மூலம் அவர் ஆழமாக புரிந்து கொண்டார் உண்மை எதுவென்று. அனைவரும் சென்றவுடன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரமணரிடம் சொல்கிறார், ஐயா, உங்களுடைய அந்த அமைதியை, அந்த சைலன்ஸை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு உடனே ரமணர் சும்மா இரு என்கிறார். ஒரு ஆசிரியருக்குத்தான் மற்றொரு ஆசிரியருடைய அந்த கருத்துக்கள் புலப்படும். அந்த வேல்யூபிள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மகா தத்துவம், மாமேதை, ஒரு பெரிய கல்வியாளரும் கூட. இந்தியாவின் 2வது ஜனாதிபதியும் அவரே. அவர் எத்தகைய பொறுமையுடன் ரமணருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அந்த சத்தியத்தை புரிந்திருப்பார்.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பணக்காரன் ஒருபோதும் கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது என்று. செல்வந்தன் என்றாலே செல்வம் படைத்தவன், பணம் படைத்தவன் என்று பொருள் அல்ல இங்கு. பணக்காரன் என்றால் தன்னை சுற்றி அவன் வைத்துக் கொண்ட அடையாளங்கள், நான் ஒரு பெரிய செல்வந்தன், நான் ஒரு பெரிய பங்களாவை வைத்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு நிறைய கார்கள் இருக்கின்றது, எண்ணில் அடங்கா செல்வங்களும் தங்க குவியல்களும் நிறைந்திருக்கின்றது. இப்படி நான் 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 என்று ஒவ்வொரு அடையாளமாக தனக்குள் ஒவ்வொரு பிணைப்பை அவன் பிணைத்துக் கொண்டிருப்பான். எப்பொழுது அவனுடைய ஐடென்டிஃபை விலகுகின்றதோ அப்பொழுதுதான் அவன் இறைவனின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். நான் என்ற அகந்தையற்ற நிலையில்தான் இறைவனின் ராஜ்யத்தில் நுழைய முடியும். இந்த ஜட உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நபர் யார்? அதை வெளியில் தேட முடியாது. நாம் எங்கு சென்றும் எவரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதற்கான சரியான தீர்வை பெற முடியாது. அதற்கான சரியான தீர்வு நமக்குள்ளே தான் இருக்கின்றது. அதுதான் நான் யார் என்ற சுய பரிசீலனை மூலம், ஆத்ம விசாரணை மூலம் அது கிடைக்கும். எப்பொழுதும் நமக்குள் அந்த கேள்வி உதயமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் யார், நான் யார் என்ற கேள்வி எப்பொழுதும் நமக்கு நாமே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் யார் என்ற கேள்வியை போட்டவுடனே நான் இன்னாருடைய மகள், நான் இன்னாருடைய பேத்தி, இப்படி அல்ல. இது நம்முடைய மனதில் நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட, இந்த சமுதாயம் சொல்லி பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நம் இந்த மண்டை ஓட்டுக்குள் செலுத்திக் கொண்ட விஷயங்கள் அல்ல. அதுவல்ல உண்மை நிலை. நம்முடைய இன்னரிலிருந்து, ஆன்மாவிலிருந்து அந்த சத்தியம் வெளிப்பட வேண்டும். நமக்கு தெரிந்த சித்தாந்தங்களின்படி மேலுலகத்திலிருந்து ஆன்மா, அந்த ஆத்மா இந்த பூமிக்குள் ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அந்த தாயின் கருவில் 6வது மாதத்தில் இணைகிறது. இப்படியாக இந்த பூமிக்கு அந்த ஆன்மா வருகை புரிகிறது.
இந்த பூமிக்கு வந்தவுடன் சரீரத்திற்குள் இருக்கும் அந்த ஆன்மா ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அக்கதாபாத்திரத்தின் வாயிலாக பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு அந்த அனுபவங்களின் வாயிலாக ஞானத்தை கொண்டு செல்லவே அந்த ஆத்மா இப்பூமியில் பிறக்கின்றது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஞானத்தை கொண்டு செல்லத்தான் ஒவ்வொரு ஆத்மா இந்த பூமியில் இந்த உடல்களை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இங்கு வந்த பிறகு அந்த கதாபாத்திரத்தில் இருந்து அனுபவங்களை பெற வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை மறந்து தான் ஒரு கதாபாத்திரமாகவே நினைத்துக் கொள்கிறது. நான் என்பது ஒரு கதாபாத்திரம். இந்த சரீரத்திற்குள் அந்த சரீரத்தின் உடைய பற்றை அதிகமாக பிணைத்துக் கொண்டு அந்த தேகத்திற்குள் சிக்கிக் கொள்கிறது. எதன் மீது பற்றை வைக்கின்றோமோ அதில் இந்த சைத்தன்யம் சிக்கிக் கொள்கிறது. தேகத்தின் மீது அளப்பரிய மோகத்தை கொண்டிருந்தால் அந்த சைத்தன்யம் அந்த சரீரத்திற்குள்ளே சிக்கிக் கொள்கிறது, வெளிவர முடியாது. பிள்ளைகளின் மீது அதிக பற்று, மோகம், ஆசை, அது ஒன்றே உலகம் என்று தன்னை தானே இழந்து கொள்கின்றது. அப்பொழுது அந்த சைத்தன்யம் அங்கே நின்று விடுகிறது. நான் யார்? நான் என்றால் இந்த புற உலகில் இருக்கும் விஷயங்கள் நான் அல்ல. இந்த சமுதாயம் என் மீது திணிக்கப்பட்ட விஷயங்கள் நான் அல்ல. நான் என்பது சுத்த சைத்தன்யம் என்று எப்பொழுது நமக்குள் நாம் தரிசிக்கின்றோமோ அதுதான் இறுதியான நிலை. நம்முடைய லட்சியம், நம் பிறப்பின் லட்சியத்தை நாம் அடைந்தவாறு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு மகா சைத்தன்ய நிலை, ஒரு தூய விழிப்பு நிலை, அகம் பிரம்மாஸ்மி தத்துவ நிலை, அதை உணர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம விசாரணை. இதை நாள்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் யார், நான் யார் என்ற கேள்வியை நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். டூயரிலிருந்து அப்சர்வராக தயாராக வேண்டும். டூயர் எப்பொழுதும் எதையோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்யணும், இதை செய்யணும், அத படிக்கணும், இந்த வேலையை இப்பவே முடிச்சிடணும்.
உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவுலையும் எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஒரு செயல்தான். மனம் செய்யும் செயல்கள் அது. இந்த செயல்கள் செய்யும் நிலையில் இருந்து ஒரு பார்ப்பவனாக, ஒரு அப்சர்வராக, ஒரு நோயராக, ஒரு சாட்சியாய் நின்று அதை கவனிக்க வேண்டும். எப்படி நீங்க சினிமா தியேட்டருக்கு சென்று சினிமாவை பார்க்கணும்னுட்டு போறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு சீட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த சீட்ல அழகா உட்கார்ந்துடுவீங்க. அந்த திரையில் வரும் காட்சிகளை ஒரு சாட்சியாக, ஒரு பார்வையாளனாக, ஒரு ரசிகனாக எப்படி பார்க்கின்றோமோ அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் செயல்களை, எண்ணங்களை நாம் பார்க்க துவங்க வேண்டும். பார்ப்பவனாக உருவாக வேண்டும். எதையோ பிஸியா செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்போம். நம்முடைய காலம் எல்லாம் வீணாக்கி கொண்டு, எப்ப நான் யார் என்ற அந்த சத்தியம் நமக்குள் உதிக்காத வரை நாம் ஆன்மீகத்தில் இல்லை. அந்த சத்திய தரிசனத்தை நம்மால் காண இயலாது. ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். பத்ரிஜி அவர்கள் சொல்கிறார், சிறிய சிறிய தியானம் கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் இப்படி காலியா இருக்கும் பொழுதெல்லாம் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த தியானம் நாம ஏன் செய்யறோம்? பொதுவா நம்ம கிட்ட யாராவது நீங்க ஏன் தியானம் செய்யறீங்க அப்படின்ட்டு கேட்டா, நான் என்னுடைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க, நான் என்னுடைய மன நிம்மதிக்காக, நான் என்னுடைய வியாதிகளை குணப்படுத்திக் கொள்ள, நான் என்னுடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள, இப்படி பல பல விஷயங்களை முன்வைத்து தியானம் செய்வார். இவையெல்லாம் தியானமாகாது. தியானத்தினுடைய அர்த்தமே வேறு. தியானத்தினுடைய சக்தியே வேறு. தியானத்தினுடைய ஸ்திதியே வேறு. அசலான மூலத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தியானம் இருக்கின்றதே தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்காக அல்ல. அப்ப எப்படி நம்முடைய வியாதிகளை குணப்படுத்திக் கொள்வது? நாம் மாத்திரைகளை முழுங்க வேண்டியதுதானா? என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியல, அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல, அப்போ நான் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டுமா என்றால் இல்லை. நாம் ஒரு பெரிய சமுத்திரம். நாம் மிக மகா சக்தி படைத்தவர்கள். நாம்
கடவுள்மார்கள். ஒரு சமுத்திரம் அந்த பெரும் கடலானது இறைவனிடம் சென்று முறையிடுகிறது. சுவாமி, நான் ஒரு துளி நீர், அந்த ஒரு துளி ஒரு குமிழாக மாற வேண்டும் என்று கேட்கிறது. இது எவ்வளவு பெரிய அறியாமையோ! அந்த மாதிரி தான் நாம் என்னுடைய குறைகள் நீங்க வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைத்து கொண்டு தியானத்தில் அமருவதற்கு சமம். எந்த எண்ணங்களையும் எந்த விஷயங்களையும் நமக்குள் போட்டுக்கொண்டு வைத்துக்கொண்டு தியானம் செய்யாதீர்கள். எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து அந்த ஆற்றல், உயிராற்றலான அந்த சுவாசத்தை கவனித்துக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எத்தனையோ நீங்கள் விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள் போட்டு வைத்திருப்பீர்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவரும். தியானம் என்றால் தியானம் இது நிர்விஷயம் என்கிறார் பத்ரிஜி. நிர்விஷயம், விஷயங்கள் அற்ற நிலையைத்தான் தியானம் என்கிறோம். விஷயங்கள், நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு நான் தியானத்துல இருக்கிறேன்னா, நீங்க 1000 வருஷங்கள் தியானம் செஞ்சாலும் அது தியான நிலையை நீங்கள் அடைய முடியாது. விஷயங்கள் அற்ற நிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் போடக்கூடாது. நீங்க தியானம் செய்ய செய்ய அந்த விஷயங்கள், நாம் ஏற்கனவே போட்டு வைத்த விஷயங்கள் வெளியே வந்துடும். காலியாகிவிடும். மனம் காலியாகிவிடும். மனம் வெற்றிடமாகும். அப்பொழுது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய பிரம்ம எந்திரத்தின் வாயிலாக நம் உடலுக்குள் செல்லும். ஒரு விஷயம் வெளியே தூக்கி போட்டீங்களா, அந்த ஒரு விஷயம் அந்த இடைவெளியில அந்த எனர்ஜி சேரும். இன்னும் தியானம் பண்ணீங்களா, 2 விஷயத்தை தூக்கி போடுறீங்களா, அந்த 2 விஷயத்தினுடைய அளவுக்கு எவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப்ல அந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் வந்து சேரும். இப்படியாக எத்தனை விஷயங்கள் வெளியே தூக்கி போடுறீங்களோ அவ்வளவு காலியாகும் உங்களுடைய மனம். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு காலியாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி உள்ள சேமிக்கப்படும். பாத்திரம் காலியாக இருந்தால்தான் நீரை நிரப்ப முடியும். அந்த மாதிரி தான் நம்முடைய மனம் காலியாக இருந்தால்தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி நமக்குள் வந்து சேரும், நிறையும். அப்போ தானாகவே நாடி மண்டல சுத்தி நடைபெறும். எங்கெல்லாம் அடைகள் இருக்கின்றதோ, அடைப்புகள் இருக்கின்றதோ அதுவெல்லாம் தீரும். இந்த சக்தி குறைபாடினால் தானே நமக்கு வியாதிகள் வருகின்றது. டாக்டரிடம் செல்லுங்கள். அவர் என்ன சொல்வார்? நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சக்தி இல்லை. எனக்கு மனச்சோர்வா இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இல்லை, அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ
என்ன ஆகுது? மனமும் பலகீனமா. ஆற்றல் குறைபாடினால் உடலும் மனமும் நிலை குலையும், தாறுமாறாகிடும். அந்த சக்தி நிரம்பி இருக்கணும். எப்பவுமே நமக்குள்ள சக்தி நிறைந்து இருக்கணும். அப்போ அந்த சக்தி இருக்கும் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். இப்ப நம்ம எதுவும் கேட்க தேவையில்லை. இப்ப நமக்குள்ள நிறைய சக்திகள் நிரம்பி இருக்கின்றது. சரியான தியானத்தின் வாயிலாக நிரம்பிடுச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நல்லதா கெட்டதா என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். புரிதல், தியானத்தினுடைய பயனே புரிதல், தெளிவு, இவையெல்லாம் வரும். நாம எப்பவுமே விழிப்பு நிலையில இருப்போம். இதுதான் தியானத்தினுடைய பலன்களே தவிர, தியானம் செஞ்சா எனக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் வரும், அதனால நான் தியானம் செய்யறேன், தியானம் செஞ்ச தேடை ஓப்பன் ஆகும், அதனால நான் தியானம் செய்யறேன், இதெல்லாம் ஒரு விஷயங்கள். இந்த விஷயத்த நம்ம மைண்டுக்குள்ள தலையில ஏத்திக்கிட்டு நம்ம தியானம் பண்ணா அது தியானமே கிடையாது. இப்ப எப்படி ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை தீருங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அன்னிட்டு உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கிறீங்களோ, அந்த மாதிரிதான் தியானத்துல உட்கார்ந்து கொண்டு எனக்கு தடை ஓப்பன் ஆகணும், எனக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் பெறணும், எனக்கு நிறைய அனுபவங்கள் வரணும் அன்னிட்டு உட்கார்ந்துக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம அந்த கோவில்ல உட்கார்ந்து வேண்டுறோம், நம்ம இங்க தியானம் என்ற நிலையில உட்கார்ந்துகிட்டு நம்ம வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். தியானம் என்பது வேண்டுதல் அல்ல, எதிர்பார்ப்புகள் அல்ல, விஷயங்களை உள்வாங்குவது அல்ல, விஷயங்கள் அற்ற நிலை, விஷயங்களே இல்லாத நிலையில இருக்கு. பத்ரிஜி அவர்கள் சொல்வார், கோயிலை கண்டவுடன் நாம் எவ்வாறு தானாகவே வணங்குகின்றோமோ அவ்வாறு இந்த பிரமிடை பார்த்தவுடன் தியானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதற்காகத்தான் இந்த பிரமிடுகள் கட்டியிருக்கின்றார்களே தவிர, பிரமிடு இருந்தால்தான், பிரமிடு தொப்பியை வைத்துக் கொண்டால் தான் நான் தியானம் செய்வேன், அப்பொழுதுதான் எனக்கு தியான சக்தி வரும், எல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கொண்ட ஒரு வளையங்கள். நமக்கு நாமே ஒவ்வொன்னாக போட்டுக்கிறோம். நான் அதுல நான் 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 சேர்க்கிற வரைக்கும் சத்தியத்தை தரிசிக்க முடியாது. நான் எனது என்ற அகம் எப்பொழுது விலகுகின்றதோ அப்பொழுது சத்திய தரிசனம் கிடைக்கும். அந்த நான் எனது என்ற அகம் எப்பொழுது அது கரையும், ஆத்ம விசாரணை மூலமாக நான் யார் என்ற சுய பரிசீலனை உங்களுக்குள் நடக்கும் பொழுது சத்திய தரிசனம் கிடைக்கும். முதல்ல புரிஞ்சுக்கணும், நாம இந்த உடலுக்குள்ள ஒரு மகா சைத்தன்யம். இந்த உடல் அனுபவங்களை பெறுவதற்காக இந்த சைத்தன்யம் இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றது, ஞானத்தை சேகரிக்க வந்திருக்கின்றது என்ற
சத்தியத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் இத்தனை வருடங்கள், நான் 20 வருட காலமாக தியானம் செய்து வருகின்றேன் என்று சொன்னாலே அங்க நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நான் இத்தனை பிரமிடுகள் கட்டி இருக்கின்றேன் என்று அங்க நான் என்று வந்தாலே அங்கேயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. எந்த ஒரு செயலையும் நான் என்ற அந்த எண்ணம் எழாமல் பார்த்து கொள்ளணும். நான் என்று வந்துவிட்டால் ஒரு விளை நிலத்தில் பயிர்களுக்கு இடையில ஒரு கலப்பை செடியும் வளரும். அது கலப்பை தானே, விட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நல்ல பயிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீரையும் அந்த கலப்பை செடியே உறிஞ்சு கொள்ளும். அப்போ அந்த பயிர்கள் வளர்ச்சி, விளைச்சல் கிடைக்காது. இது வளர்ந்து கொண்டு போகும். குப்பை செடிகள் வளர்ந்து கொண்டு போகும். அது எங்கெல்லாம் அந்த குப்பை செடிகள், தேவையற்ற செடிகள் வருகின்றது நாம் பார்த்து பார்த்து அதை எடுத்து பிடுங்கி எரிந்திட வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஒரு விளைச்சலை, நல்ல ஒரு மகசூலை பெற முடியும். அந்த மாதிரிதான் நமக்குள்ள போட்டிருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை, விஷயங்களை எடுத்தெறிய வேண்டும். அந்த புரிதல், அந்த தெளிவு எப்படி வரும்னா, நாம நல்லா தியானம் செய்யணும். எப்பெல்லாம் நம்ம அமைதியா இருக்கிறோமோ அப்போ நமக்கு அது புரியும். நமக்குள்ள என்ன மாதிரியான மன ஓட்டங்கள் இருக்கு, நாம் செய்யறது சரியா இல்லையா, நாம எடுக்கிற முடிவு சரியா இல்லையா, இந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஓ, இன்னைக்கு நான் ரொம்ப பயத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையும் இருக்கிறேன். இதுக்கு காரணம் நாளை பற்றிய எண்ணத்துல நாம மூழ்கி இருக்கிறோமா? ஓ, சரி சரி, அத நாம எடுத்து எரியணும். நாளை பற்றிய எண்ணங்களும் என்றோ முடிந்து நடந்த விஷயங்களை பற்றியும் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் இப்பொழுது இத்தருணத்தை, இந்த நிகழ்காலத்தை விட்டு விடுகிறோம். வாழ்க்கை, வாழ்வு, உயிர் வாழ்தல் என்பது நிகழ்காலத்தில் தான் இருக்கும். நீங்க நிகழ்காலத்துல இல்லைன்னா நீங்க வாழலன்னு அர்த்தம். மேடம், நான் 100 வருடங்கள் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இறந்ததற்கு சமம். நீங்க எவ்வளவு நேரம் நிகழ்காலத்தில் வாழ்கின்றீர்களோ நீங்கள் உண்மையாக வாழ்கிறீர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இறந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் இறந்ததற்கு சமம். ஆகவே இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மை பற்றிய அறிவு, நம்மை பற்றிய உணர்தல், தன்னை தான் அறிதல், அதுதான் ஆன்மீகம். அது வல்லாதது வேறு எதுவும் ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகத்தோடு வாழ்வோம்,
ஒவ்வொரு நாளும் கட்டாயம் 3 மணி நேர தியானத்தை கடைபிடிப்போம். நான் யார் என்ற கேள்வியை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். நம் மனதில் வரும் விஷயங்கள் அல்ல, நம்முடைய ஆன்மாவிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்போம். இதையெல்லாம் பயிற்சி செய்யணும். டூயர்லிருந்து அப்சர்வரா நாம தயாராகணும். அப்பதான் உண்மையான ஆன்மீகம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.